இப்போ எக்ஸாம்பிள் மார்ச் க்ளோசர் இயர் அண்ட் க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சென்னை ரீஜன்லேருந்து மார்க்கெட் நல்லாயிருக்கும், கம்பல்சரி மந்த் எண்டில் நல்லாயிருக்கும் ரேட்ஸு. இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் எந்தெந்த மாதிரி தெஃப்ட் கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு அண்ட் அதுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரி ரிசால்வ் பண்ணி ரெக்கவர் பண்ணீங்க? அதெல்லாம் ஃபஸ்ட்டு நடந்தவொடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடணும். வண்டி ஓனர் தப்பே இல்லை, டிரைவர் தான் இது வந்து அந்த கஞ்சா ஏற்றிட்டு வந்தார். ஓகேங்களா, பாவம் வண்டி ஓனருக்கு இது தெரியல, அவரும் வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டார். ஸோ நம்ம கஸ்டமருக்கும் குட்ஸ் வெளியே எடுத்துட்டோம், ப்ளஸ் வண்டியை வெளியே எடுத்துட்டோம், ரெண்டுமே. ஹாய்ண்ணா, உங்கள் நேம்? என் பேர் சபரிமா, நான் வந்து சென்னை ரீஜன்லேருந்து வரேம்மா. ஓகே, இப்போ நீங்கள் இருக்க ரீஜனில் எங்கெங்கெல்லாம் மேஜர் ஹாட்ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது? ஸ்ரீபெரும்புத்தூர், ரெட் ஹில்ஸு, இல்லை மாதவரம், அப்படியே போனால் செங்கல்பட்டு டுவர்ட்ஸ் மரபன் நகர், அங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு ஹாட்ஸ்பாட் வந்து லோடிங் நம்ம எஃபர்ட் வந்து ரெகுலராக இருக்குது. அங்கே எந்தெந்த ட்ரக்ஸ்க்கெலாம் இப்போ டிமாண்ட் இருக்குங்க? எல்லாம் கண்டெய்னர் ஓப்பன் கண்டெய்னர் எல்லாத்துக்கும் நம்ம ரெகுலர் லோடு இருக்குது. ஓகே, அதிகமாக எந்தெந்த கம்பெனிஸ்க்கு நீங்கள் லோடு வேல்யூ? சாம்சங், செயின் கோபின்னு, ஸ்ரீபெரும்புத்தூர் எக்ஸாம்பிள் சாம்சங், செயின் கோபின்னு, ஒரு நம்ம அப்லோ டயரு, எல்லா கம்பெனியும் நம்ம போகலாம். ஓகே, இப்போ வருஷத்தில் உங்கள் ரீஜனில் எந்தெந்த டைமில் லோடோட டிமாண்ட் பீக்கில் இருக்கும் அண்ட் கம்மியாக இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் இப்போது மார்ச் க்ளோசர், ஓகேங்களா, அது வந்து இயர் அண்ட் க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சென்னை ரீஜன்லேருந்து மார்க்கெட் நல்லாயிருக்கும், கம்பல்சரி. எந்த டைமில் ரேட்ஸ் அதிகமாகும்? ட்ரக் மந்த் எண்டில் நல்லாயிருக்கும் ரேட்ஸு, லைக் ஒரு 20ஆம் மேலே வந்து ரேட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் எந்தெந்த மாதிரி தெஃப்ட் கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு அண்ட் அதுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரி ரிசால்வ் பண்ணி ரெக்கவர் பண்ணீங்க? அதெல்லாம் இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிள் வந்து சென்னை டு பெங்களூர் போகிற இதில் வந்து டிரைவர் வந்து சிட்டிக்குள்ளேருந்து லோடு ஏற்றினாரு, அவுட்டரில் போயிட்டு தூங்கிட்டார், படுத்து போட்டு அதை படுத்துட்டு தூங்கிட்டார். ஸோ அவர் நினச்சி நாளைக்கு காலத்தில் வண்டி மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போது வந்து பூந்தமல்லி வந்து தூங்கும்போது வெளியேருந்து வந்து ஒரு 10 பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு, ஸோ அப்புறமா வந்து திரும்பி லோடிங் பாயிண்டே கஸ்டமர் எடுத்துகிட்டு, வண்டி சென்னையில் தானே இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு வந்து எஃப்ஐஆர்லாம் நம்ம ஃபைல் பண்ணிவிடுவோம். நம்மளோட எஃப்ஐஆர் ப்ரொசீஜர் வந்து வண்டி இப்போ தெஃப்ட் ஆகிடுச்சுன்னா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி சப்போஸ் கஸ்டமர் சென்னை கஸ்டமர்னா அவரும் வந்துடுவார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது. அது இருக்கும்போது ஏன்னா ஒன் ஆஃப் த கேஸ் நடக்கும், ரெகுலராக நடக்காது, பட் இப்போ 100க்கு ஒரு கேஸ் நடக்கும்ல, அந்த கேஸ் நடந்துருச்சு அன்னைக்கு. இப்போ நம்ம எஃப்ஆர்ஐட்லேருந்து இதுக்கு என்ன பண்ணாங்க? இப்போ உடனே வந்து டிரைவர் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார், இந்த மாதிரி தெஃப்ட் ஆனோன்னு. நம்ம உடனே வந்து நியர்பையோட டிராஃபிக் பர்சன்ஸ் ஆர் வந்து ஃபீல்ட் சப்போர்ட் இருப்பாங்க, ஃபீல்ட் சப்போர்ட் உடனே வித்தின் வந்து ஒரு 1 ஹவரில் இல்லை மேக்ஸிமம் சென்னைக்குள்ளே இருந்துச்சுன்னா 10-20 நிமிஷம் நம்ம போயிட்டோம். போனோன்னே அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நடந்தோடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னு ஏன்னா அது எஃப்ஐஆர் இருந்தால் அவங்க இன்சூரன்ஸ்க்கும் ஈஸியாகிடும், ப்ளஸ் கஸ்டமர் அதான் கன்சியூமரும் அது வந்து அக்செப்டும் பண்ணுவாங்க சில கஸ்டமர். எஃப்ஐஆர் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, வேறு எதுவும் நடக்காது. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அப்புறம் ஃப்ளைட் டிமாண்ட் எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ ஜான் போயிடுச்சு. ஜானில் வந்து நம்ம சென்னையில் வந்து பொங்கல், தமிழ்நாட்டோட பொங்கல். ஸோ அப்போ வந்து டிரைவர்ஸ் அவைலபிலிட்டி கம்மியாகிடுச்சு, லோடும் கம்மியாகிடுச்சு. ஏன்னா கஸ்டமர் இந்த பெரிய பெரிய கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி லோடும் கம்மியாகிடுச்சு. இப்போது ஃபெப்லேருந்து, அதாவது ஜான் எண்ட்லேருந்து ஃபெப்லேருந்து இப்போ மார்க் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் நினைக்கிறோம், மார்ச் எண்டுக்குள்ளே, மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து இதுக்குள்ளே கம்பல்சரி இன்னும் டபுள் மடங்காகவே போகும். இப்போ 10 வீல் 12 வீல் 14 வீல் ட்ரக்ஸ்க்குலாம் உங்கள் ரீஜனில் லோட் அவைலபிலிட்டியில் நிறையா இருக்குமா. நம்ம தான் வந்து இப்போதைக்கு சென்னையில், அதான் எஃப்ஐஆர் வந்து சென்னை பேஸ் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ நம்ம தான் நிறையா இப்போ லோடு ஏற்றிட்டு இருக்கிறோம். 10 வீல் 12 வீல் மட்டும் ஃப்ளூவெண்ட்டாக ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஹாட்ஸ்பாட் வந்து லோடு வந்து சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு பெங்களூர், எனி டைம் எந்த வண்டி வேணால் நம்ம லோடு ஏற்றலாம். 10 வீல் 12 வீல் 14 வீல் கொடுத்தாலும் நிறைய எனி டைம் லோடு இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ரீஜனில் இருக்க ட்ரக் ஓனர்ஸ்லாம் பழைய வண்டி தான் வச்சுருக்காங்களா இல்லை புது வண்டி? இல்லைம்மா, புது வண்டி வாங்க போயிட்டாங்கம்மா. பிகாஸ் இந்த BS4 இப்போ நார்த்துலலாம் BS6லாம் அவ்வளோ சரி, BS4லாம் வண்டி அவ்வளோ போக முடியாது. அதேமாதிரி மும்பைலேயும் இப்போ அதேமாதிரி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் இன் ஃபியூச்சரில் வந்து எல்லாமே அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க, BS4லாம் வரக்கூடாது. ஸோ எல்லா வண்டி ஓனர் ட்ரக் ஓனர்லாம் BS6க்கு மாறுறாங்க. ஸோ எல்லாம் புது வண்டிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய நம்ம பார்ட்னர்ஸே வந்து லைக் பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் நிறைய வண்டி வாங்கிட்டு இருக்காங்க. லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் இப்போ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? கம்பல்சரி வந்து 50% இருக்கும். 50% கஸ்டமர், 50% பார்ட். அப்போ தான் லாஜிஸ்டிக் வந்து நம்ம டுவர்ட்ஸ் மூவ் பண்ண முடியும், ஓகேங்களா. கஸ்டமர் லோடு கொடுத்தா தான் நம்ம வந்து வண்டி கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ
அவங்ககிட்ட நிறைய லோடு இருந்தாலும் கம்மி லோடு இருந்தாலும் நம்ம கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம். எனி டைம் நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும், கஸ்டமர் வந்து எஃபர்ட் நம்பி வந்துடுவாங்க, ஃப்ளைட் நம்பி வந்துடுவாங்க. இப்போ ஆக்சிடென்ட்டு தெஃப்ட் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க உங்களே. அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கஸ்டமர் வந்து அப்போது வந்து ஆஷா தான் பேசுவாங்க. ஸோ இது வந்து நம்ம மேலே தப்பு தான். பட் நம்ம வந்து கஸ்டமர் அப்பாலஜைஸ் பண்ணி சாரி சார் இது ஆயிடுச்சு, கொஞ்சம் காமாக இருங்க, நாங்கள் எங்களோட டீம் வந்து ஃபீல்டு இப்போ சப்போஸ் இன்கேஸ் ரீச் ஆகிடுவாங்க, இல்லைன்னா ரீச் ஆகிட்டாங்கன்னா சப்போஸ் நாங்கள் ஃபீல்ட் சப்போர்ட் இருக்குது சார், நாங்கள் எல்லாமே நாங்கள் டேக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்ரி 30 minutes நான் அப்டேட் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த அப்டேட்னால கஸ்டமர் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆவாங்க. இப்போ கூட ஒரு கேஸ் வந்து இன்னும் ஆன்கோயிங் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து ஒரிசாலேருந்து வண்டி வந்து டுவர்ட்ஸ் திருச்சிக்கு போகும்போது ஒரு சிங்கிள் ஆக்சல் மதுரை பாட்னர். ஓகேங்களா, அப்போ வரும்போது டிரைவர் வந்து நடுவில் வைசாக்லேயே வந்து கஞ்சா அது வந்து லோடு ஏற்றிட்டார். ஓகேங்களா, ஆந்தையில் வரும்போது இது சென்னையில் வந்து கும்மிடிப்பூரில் மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா, ஃபுல் மெட்டீரியல் வந்து மேங்கி மெட்டீரியல். ஓகேங்களா, நம்ம அப்புறம் என்ன பண்ணாங்க, எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து டுவர்ட்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நம்ம வந்து குட்ஸ் வேணும். ஸோ நம்ம வந்து கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்குது. கோர்ட்டில் கேஸ் பண்ணுவோன்னு கோர்ட்டில் வந்து நம்ம ஆர்டர் காப்பி வந்துருச்சு இப்போதுக்கு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரக் போட்டுட்டு வண்டியும் ப்ளஸ் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா பிகாஸ் வண்டி ஒன்று இதில் அஃபெக்ட், வண்டி ஓனர் தப்பே இல்லை, டிரைவர் தான் இது வந்து அந்த கஞ்சா ஏற்றிட்டு வந்தார். ஓகேங்களா, பாவம் வண்டி ஓனருக்கு இது தெரியல, அவரு வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டார். ஸோ அவர் வந்து எஃப்ஐஆர் பார்ட்னர். ஸோ நம்ம எஃப்ஐஆர் பண்ணாங்க, நம்ம கஸ்டமருக்கும் குட்ஸ் வெளியே எடுத்துட்டோம், ப்ளஸ் வண்டியும் வெளியே எடுத்துட்டோம், ரெண்டுமே. ஓகேங்களா, ஏன்னா பாவம் பாடர் என்ன பண்ணுவார், அவர் வண்டி ஓனர் எதுவும் தெரியாது, டிரைவர் வந்து ஒரு ட்ரிப்பு மாறிட்டே இருப்பாங்க. பட் பார்ட்னர் ஒன்றே ஒன்று தான். பார்ட்னருக்கும் பாவம் அவர் என்கிட்ட வந்து சார் இது எனக்கு தெரியாது சார், டிரைவர் பண்ணிட்டாரு, புது டிரைவர்னு என்கிட்ட வந்து சொன்னார். சரிங்க சார், என்ன அப்புறம் நம்ம கம்பெனி லாயர், எஃப்ஐஆரோட கம்பெனி லாயர் ஹைகோர்ட்டில் இருக்காரு, பேர் சரவணன், அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு ஸோ மெட்டீரியல் வந்து அவர்கிட்ட சொன்னோம். சார் எங்களுக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் வேண்டாம், எனக்கு வண்டி வேணும், மெட்டீரியல் வேணும்னு சொன்னோம். ஸோ ரெண்டுமே இப்போ அந்த கேஸ் போய் ஆர்டர் காப்பி வெளியே வந்துருச்சு. ஸோ இன்னும் 1 or 2 days வந்து ரெண்டுமே ரிலீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஜோனில் மேனேஜராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி சப்போர்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? இப்போ என் கீழே 100 வந்து 80 பீப்புள்ஸ் இருக்காங்க. 80 பீப்புள்ஸ் வந்து 4 RMs இருக்காங்க, ரீஜன் மேனேஜர். ஓகேங்களா, அவங்க கீழே டிஎல்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வந்து டிராஃபிக் பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ டிராஃபிக் பர்சன் வந்து என்ன இஷ்யூ டிஎல் பார்த்துப்பாங்க. டிஎல்லையும் அந்த இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அது பியாண்ட் ஹெட்டில் போகும்போது RMs வந்துடுறாங்க. அந்த RMஸும் சில கேசஸ் வந்து இப்போ 10 கேஸ் ஒரு கேஸ் நடக்காது அவங்களையும். ஸோ அப்போ வந்து நான் இன்வால்வ் ஆகி என் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அது இன்கேஸ் ஆன் த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன் த கால் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் இன்வால்வ் ஆகிடுவோம், செட்டம் இன்வால்வ் ஆகி அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எஃப்ஆர்ஐட்டில் உங்கள் ஜேர்னி எப்படி போகுது, ஃபியூச்சரில் உங்களுக்கு இதுக்கு என்னென்ன பிளான்லாம் இருக்குது? நான் எஃப்ஐஆரில் வந்து சேரும்போது ஜஸ்ட் டிராஃபிக் பர்சனில் சேர்ந்தேன். இப்போ வந்து நான் மேனேஜராக இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நேஷனல் ஹெட்டாக இருக்கணும்னு என்னோட ஆசையாக இருக்குது.